பதவி இருக்கிறோம். உடன்படிக்கை பற்றி குறித்து அது என்னெல்லாம் இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க கிடைத்த நாடுகளில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த மகன் வேளையிலும் அதனுடைய தொடர்ச்சியாக சில பகுதிகளை கூட சிந்திக்கலாம் என்று கர்த்தர் பெருமாற்றுகிறேன். நம்ம குறிவாக்கியம் வழங்கப்படாது. ஏழு எத்தனை ஞாபகம் சொல்லுங்க, வாங்க சொல்லி வாசம் அதில் பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் கொற்றங்கள் பொறுத்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தலைப்புக்கோலும் உடன்படிக்கை கற்பனைகளும் இருந்தன. உடன்படிக்கை பெட்டியை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இதிலே சொல்லப்படும் போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே 10 கற்பனை எழுதப்பட்ட பலகை வைக்கப்பட்டது. இந்த பலகை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்க வேண்டிய கற்பனையாக காணப்பட்டது. 10 கற்பனை சொல்ல முடியுமா? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இருக்கிற யாதொரு செல்வத்தையோ கிரத்தையோ நீ நமஸ்கரிக்கோ சேவிக்க கூடாது என்று இதை எழுதி முடிக்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. ஆதலால் ஒரு சிலர் ஆண்டவர் சொன்னார், மோசே கீழே இறங்கி வரும்போது இவர்கள் கட்டுக்குட்டியை வணங்குவதை காணும்போது அடிச்சொல்லலாம். ஆண்டவர் சொன்னாரே, நீ 2வது தீயை உருவாக்கி கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த கற்பலகை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டது. வாசிங்க, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்தோடு ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தந்திருக்கின்ற கற்பனையும் சட்டங்களும் பிரமாணங்களும் கைக்கொண்டு நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். அல்லேலூயா. நீ ஆராதிக்கக்கூடிய வேண்டிய கட்டளை இந்த பைபிளில் இருக்கிறது. நீ எப்படி ஜெபிக்கணும் என்று இந்த பைபிளில் இருக்கிறது. நீ எப்படி துதிக்கணும் என்று இந்த பைபிளில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோதரம், இந்நாடுகளில் 1000 ஆண்டுகளேயும் இரக்கம் செய்த தேவனாய் வெளிப்படுகிறது. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது நீ எவ்விதமாய் ஆராதிக்கணும் என்று தேவன் விமர்சனம் வைத்திருக்கிறார். நீ எவ்விதமாய் கர்த்தருக்கு காணிக்கை
அல்லேலூயா. அப்ப உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட இடத்தை நாம் போய் தகவலிக்க செலுத்தாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா ஆராதனை முடக்கி, ஜெபத்தை முடக்கி, நீ கண்ட இடத்துல ஓடக்கூடாது. அல்லேலூயா. தெரிந்தெடுத்த ஸ்தானத்திலே நீயும் உன்னுடைய வேலைக்காரனும் உன்னுடைய வேலைக்காரியும் உன்னுடைய பிள்ளைகளுமாய் கடந்து வந்து ஆராதிக்கிறது என்பது தேவன் வைத்திருக்கிற கற்பனை இல்லை என்றால் விதி. அவர் நான் கேட்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிற இந்த விதியை பிறக்காரனுக்கு தள்ளிக்கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே சிலரை தேவராக நினைத்து ஓடினால் எப்போதும் தான் அனுபவமே ஒழிய என்னை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. 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 என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விதி நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார். நீ அதை கைப்பற்று தெய்வத்தை ஆராதிக்கணும். Praise the Lord. என்னுடைய ஆண்டவர் ஆராதனைக்கு யோக்கிய. Praise the Lord. Praise the Lord. மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் இயல்புமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பனைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான கலைகளாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிர்வாகமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பவுலுடைய ஊழியத்தில் கொரிந்து சபை ஒரு நிருபமாக, ஒரு கட்டிடமாக, ஒரு மாதிரிகையாக காணப்படுகிறார்கள் என்று தீர்மானம் மிக தெளிவாக இருக்கிறார். புதிய விசுவாசிகளுக்கு பழைய விசுவாசிகள் ஒரு மாதிரிகையால் தேவன் நம்மை கண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நீ தரவஸ்தானப்பட்டது, வேறுபட்டது, ஆண்டவருக்கு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மற்றுள்ளவர்கள் நம்மை பார்க்கும் போது நாம் அவர்களுக்கு ஒரு மாதிரியாக காண வேண்டும். அல்லேலூயா. அது பயிரானல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால, கற்பனையில் அல்ல, இதயமாக சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது பயிரான அல்ல. மோசே கண்ணில் பயிராக கருதி கொடுக்கப்பட்டதென்றால், புதிய இஸ்ரவேல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு கொடுத்திருப்பதை. அல்லேலூயா. மையான ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகள் அல்ல. நம் தேவனுடைய ஆவியினாலும் அவர் நமக்கு கற்பனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்ப கவனிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டு சபையை பரிசுத்த ஆவியானவர் கைவசப்படுகிறார், அவர்களை நடத்துகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. எது? புதிய தீர்மானம்
விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம் ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமோ பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு 40 அதிகமான எழுத்துக்காரர்கள் 40 அதிகமான இடங்களில் இருந்து எழுதப்பட்டதாலே ஒரு வேத பகுதி தான் விசுத்த பைபிள். அப்ப இந்த பைபிள் சொல்லப்பட்டது ஆவியால் எழுதப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பனையிலல்ல, இதயமானே சதையானே வரைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே உள்ளத்தில் பரிசுத்த ஆவி தங்கி இதயத்தின் சதைகளிலே தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த பிரமாணம் ஆகிய தேவனுடைய கட்டளை நம்முடைய இதய ஆகிய சதையில் எழுதப்பட்டிருக்கிறதா? அதனுசரித்துத்தானா நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே காலணிகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நமக்காக செய்யும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவனால் அவர் வெளிப்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நானே ஒரு சபையிலே ஊழியராக இருக்கும் போது அந்த ஊழியத்திலே செக்ரட்டரியாக இருந்த ஒரு தம்பி கொஞ்சம் காசு பழகி மேசையில் வைத்தது சோதரம். அது ஒரு ஏழை பிள்ளைக்காக படிக்கிறது கொடுக்கும்படியா எடுத்து வைக்கப்பட்ட காசு. திடீர்னு அவன் ஐந்து எடுத்து வச்சான். தெரியா எல்லாரும் மறுபடியும் அப்படி வைச்ச இடத்துல காசு பார்த்தா காணவில்லை. திருடக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. ஐயாயிரத்தை கேட்க முடியாது. அந்த அவர்தான் அடுத்த செகண்டரி எல்லாம் இந்த தம்பிகளை தேட காசு வச்சிருந்த காரணம் இல்ல. இலவசம். லேலியா ரைசலா லேலியா. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வேதனை ஆயிடுச்சு. எல்லாரும் போறாங்க. இதை சாப்பிட வைக்கும் போது அந்த 1 மணிக்கு தாண்டி வாங்க. 1 மணி நேரம் உலகாரத்திற்கு அந்த இடத்தை அழுது ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த காசு யார் எடுத்தார்கள் அவர்களுடைய ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் திட்டமா என்பது வெளிப்பாடு இருந்தார். இவர் வந்து எடுக்கிறதும் கட்ட போது லேலியா ஆரம்ப கட்டம் கூட சொல்லுவேன். அந்த காலகட்டம் லேலியா சைக்கிள் நேராக வீட்டுக்கு வெளியிட்டு மற்ற ஸ்பீடில் அவர்களுடைய அண்ணாச்சியோட வீட்டில் நான் சாப்பிட போகிறோம். அப்பத்தை சாப்பிட ஆனால் நீங்கள் கையில் இருக்க காசு எடுக்க சொல்லுகிறேன். ரசியா அங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு அழைப்பு இல்லை. அப்படி எல்லாம் கேட்டான். மாசம் நான் எடுத்த நிறையா நம்மளை அணியந்த நேரத்தில் நம்மளை சோதிக்கிறது லேலியா பேசுகிறோ தெய்வம் லேலியா லேலியா ராத்திரி 11:45 மணிக்கு நாம் நல்ல தூக்கம். 2 பேர் அன்னைக்கு டெலிஃபோன் சைக்கிள்ல இல்லை ஆட்டோவில் அசு உடனே அது பல குத்தி விட்டு தலை பேருந்து வெட்டி பழம் சோதனம் லேலியா. அது ഞാൻ പറയേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല. അവരുടെ നേരത്തെ പൈസയെ കൊണ്ട്
എടുത്തടത്ത് കൊണ്ട് വെക്കാൻ പറ്റുന്നിടത്തോളം അല്ലെങ്കിൽ ഉടനെ ശരിയാവും. ഞാൻ നേരം എടുത്തിട്ടുണ്ട്. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. നാം ഓർമ്മ ചെയ്യട്ടെ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അടുത്ത നാൾ മാരയ എളുപ്പം നമ്മുടെ അഭ്യർത്ഥിച്ച് നേരെ പോയി മാറണം. പരമട്ടതയിൽ ഹല്ലേലൂയ. നാം ഈ ചർച്ച തുടർന്ന് ഹല്ലേലൂയ பார்க்கும்போது எடுத்த காசோட பிராணிச்சு நம்ம 50 கூட வச்சு அந்த வச்சோம். சோதரம் சோதரம் வந்துச்சு நம்ம சிறிய வித்தியாசம் அதுவும் கொடுத்தோம். லேலியா 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 என்னுடைய ஆண்டவரின் சாரவரவர்கள் நீ தேவனுடைய உடன்படிக்கை கட்டளைகளையும் மீறி போகும் தேவன் கரம் உனக்கு பாரமாய் தீரோ. தேவனோட உடன்படிக்கை தேவனோட தீர்மான தேவனோட பிரதிஷ்ഠையோ விட்டு போகிறவர் அல்ல. ஒரு இதயத்தை கொள்ள இந்த கற்பனை ஆகிய ஆண்கள் காண வேண்டியது தேவை. வைசரோ எதை நான் வாழ்கிறோம் நான் வாழ்கிறேன் அல்ல. கர்த்தருக்காய் உண்மையான இதயத்தோடு வாழும். வைசரோ பாகவத் 6:16 சொல்றோம். பாகவத் 6:16 நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அப்ப ஊழியக்காரர்கள் சில கட்டளைகளும் பிரமாணங்களும் நீ கடற்கரையிலே சில காரியம் உபதேசிக்கும் போது அல்லேலூயா பார்வருடைய இதயம் கடினப்படுகிறது போல கடினப்படாத இந்த மகள் உன்னை கீழ்பற்றி தேவனுக்கு கொடுக்கலாம். சில தூதுகள் சில தேவ சத்தங்கள் உன்னை நோக்கி கடந்து வரும்போது உன்னுடைய இதயம் கடினமாகிறதென்றால் பெரிய கஷ்டத்து நிலையை போவார். ஆனால் தேவனுடைய பிரமாணமும் சட்டங்களையும் கைப்பற்றி அதன்படி நடந்தால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை கண்ட கட்டளையும் உண்மையாக அல்லேலூயா அல்லேலூயா. மட்டுமல்ல அந்த உடன்படிக்கை பற்றியே ஆரோருடைய துணுத்த வாசிங்க. இரண்டாவது 17ஆம் அதிகாரம் அதனுடைய லேவியருடைய கோலின் மேல் ஆரோனின் பெயர் எழுதப்படவாய். அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவருக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொண்டிருந்தே கோல் கொடுக்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழியப்படுவேன் என்றார். இப்போ அகரோனுக்கு தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்யும்படியால் மோசேயால் ஏற்படுத்தினதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தாரர்களுடைய திரும்புகிறார்கள். தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் விரோதமாய் திரும்புகிறார்கள். இது கிளம்புகிற டைமிலே ஆண்டவர் டைரக்டாக இறங்கி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்க 12 கோத்திரத்தாரும் 12 கோல் கொண்டு வரணும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்போ லேவி கோத்திரம் மட்டும் அவர்களுடைய கோலை தேடி அவர்களை கொண்டு வந்தார்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே வைத்த போது உண்டாய் வைத்த போது அடுத்த நாளே ஊருக்கு காய்ந்த பலன் கொடுத்தது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அது தளர்ந்த போது ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்துக்கு கிடைத்தது. அல்லேலூயா
அதிகாரத்தை குறிக்கிறது. முதற்குடைய அதிகாரம் கர்த்தர் கைமாற விரும்புகிறார். ஒருவித ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடன்படிக்கை பெற்றியாகிய கிறிஸ்து உலகிய உள்ளத்தில் இருக்கும்போது தேவனுடைய பரம் அதிகாரம் உலகுலே மேற்கொள்கிறது. அல்லேலூயா. அது கைமாற்றம் செய்யப்படுகிறது. ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவியா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அதிகாரம் தீர்ப்பை நம்முடைய சீசர்கள் மேல் கர்த்தர் பகர்ந்தார். பழைய காலத்தில் ஆசார ஊழியம் அந்த கோலின் மேல் அடங்கி இருந்ததுனால் புதிய தேவை சிறையிலான தப்ப தேவன் அதனுடைய வல்லமையான அபிஷேகத்தை தப்பே ஊற்றி சர்ப்பங்களையும் தேவர்களையும் மீதிக்கவும் சாதாரண சாத்திர வல்லமையும் மேற்கொள்கிற ஒரு அதிகாரம் இந்த மகன் கத்த தருகிறார். ஒருவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா, ஒருவருடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமா, ஒருவருடைய நன்மைக்கு விரோதமா, ஒருவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா எந்த சக்தி எதிராக இருக்கிறார் அதை மேற்கொள்கிற ஒரு அதிகாரம் இந்த மகன் கத்த கைமாற்றம் செய்ய விரும்புகிறார். பரமோடு சாத்தான் அதனுடைய முன்னே காலம் தீர்கிறது. அல்லேலூயா. அவர் நோக்கி சாத்தான் பின்னல் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. இதற்கு போல சாத்தான் அதே வேதனைப்படுத்தி, அதே தியாகப்படுத்தி, அதே துக்கப்படுத்தி, அதே கண்ணீர் விட வைக்கும் போது ஆட்களுடைய வார்த்தை உன்னை பார்த்து கலந்து வருகிறது. சர்ப்பங்கள் தேர்தல் விதிக்கிற அபிஷேகம் ஊழியத்துக்கு விரோதமாக இழப்புகிற பிற வல்லமைகளை விதிக்கிற அபிஷேகம் கைகளை யாரெல்லாம் ஊழியத்துக்கு எதிராக கிளப்பினார்களோ அந்த சொத்து சாமிக்கு பார்த்த கொண்டு அப்படியாக இந்நாட்கள் தேவ சபைக்கு விரோதமா உடன்படிக்கைக்கு விரோதமா இழப்புகிறார். பிற வல்லமைகள் பிற படிக்கிற சக்திகளை கருத்தால் உண்டிகள் வைத்து வாக்குத்தத்தங்களை இதை நாட்ட வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ப்பங்கள் தேவர்கள் விதிக்கிற அபிஷேகம் சாத்தா விசாரணை உயர்வு உயர்வு உயர்வதை பற்றியது உன்னை நிற்கிற வார்த்தையா சூழ்நிலைகளா உன்னை நிற்கிற ஊழியர்களுக்கு ஆராதனைக்கு இடைத்தர உதவுகிற ஆராதனைக்கு நகையை உதவுகிற ஆராதனையை அமைப்பதற்கு சவால் செய்கிற சில வல்லமைகள் சோலை உணர்வுகள் விதிக்கிற ஒரு அபிஷேகம் அந்த வல்லமை இப்பொழுது அபிஷேகம் அவருடைய மக்களுடைய எல்லா கட்சியுடைய சக்திகள் எல்லா மக்களாகிய வல்லமைகள் எல்லா வல்லமைகள் இந்த வல்லமை அடிக்கப்படுகிறது. அந்த விதியை இந்த வல்லமை அடிக்கப்படுகிறார். இந்த வல்லமை அடிக்கப்படுகிறார். ஓ விவாதப்படுகிறார். இது சோதனைகளுக்கு தேவையில்லை. இது கலந்துகளுக்கு தேவையில்லை. அந்த சமாளிக்கிறார்கள் என்று அந்த பகுதியில் ஒரு முடிவுக்கு நேராக இன்றைக்கு பദ്ധதி இருக்கிறோம். உடன்படிக்கை பற்றி குறித்து அது என்னெல்லாம் இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க கிடைத்த நாடுகளில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த வகை வேளையிலும் அதனுடைய தொடர்ச்சியாக சில பகுதிகளை கூட சிந்திக்கலாம் என்று கர்த்தர் மாற்றுகிறேன். நம்ம குறிவாக்கிய மறக்கப்படாது. ஏழு எத்தனை ஞாபகம் சொல்லுங்க. வாசம் சொல்லி வாசம் வாசம்
அல்லேலூயா. வாசிங்க. அங்கே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் கொற்றங்கள் பொறுத்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தவிர்த்துக்கோலும் உடன்படிக்கை கற்பனைகளும் இருந்தன. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இதிலே சொல்லப்படும் போது இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே 10 கற்பனை எழுதப்பட்ட பலகை வைக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த பலகை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்க வேண்டிய கற்பனையாக காணப்பட்டது. 10 கற்பனை சொல்ல முடியுமா? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே தாயிருக்கிற யாதொரு செல்வத்தையோ கிரத்தையோ நீ நமஸ்கரிக்க சேவிக்க கூடாது என்றிருக்கிறார். இதை எழுதி முடிக்கிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. ஆதலால் ஒரு சிலர் ஆண்டவர் சொன்னார், மோசே கீழே இறங்கி வரும்போது இவர்கள் கட்டுக்குட்டியை வணங்குவதை காணும்போது அடிச்சொல்லலாம். ஆண்டவர் சொன்னாரே, நீ 2ஆம் தீயை உருவாக்கி கொண்டு வா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்த கற்பலகை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டது. வாசிங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்தோடு ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தந்திருக்கின்ற கற்பனையும் சட்டங்களும் பிரமாணங்களும் கைக்கொண்டு நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். அல்லேலூயா. நீ ஆராதிக்கக்கூடிய வேண்டிய கட்டளை இந்த பைபிளில் இருக்கிறது. நீ எப்படி ஜெபிக்கணும் என்று இந்த பைபிளில் இருக்கிறது. நீ எப்படி துதிக்கணும் என்று இந்த பைபிளில்